Hi guys, welcome. நான் உங்கள் ரஷிகா பேசுகிறேன். இன்றைக்குள்ள வீடியோஸில் பேசிக் ஸ்ட்ரோக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கேலிகிராஃபினா என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கேலிகிராஃபிங்கிறது ஒரு ஆர்ட் ஆஃப் ட்ராயிங் அண்ட் பியூட்டிஃபுல் லெட்டர்ஸ். ஒரு ஹேண்ட் ரைட்டிங்கை ஒரு நல்ல அட்ராக்டிவ் பண்ணுறது தான் ஒரு விஷயந்தான் கேலிகிராஃபின்னு சொல்லலாம். இப்போது அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸ் என்னென்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம பேசிக்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். கேலிகிராஃபிக்கும் கர்சிவ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு டவுட் இருக்கும். அதை இப்போ நான் உங்களுக்கு கிளியராக புரிய வைக்கிறேன். இப்போ கர்சிவ்க்கும் கேலிகிராஃபிக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, உங்களுக்கு ரைட்டிங் மூலமாக அதை கிளியராக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நார்மல் பென் எடுத்துப்போம். இப்போ கர்சிவ் வந்து எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்போ நார்மலாக நான் ஒரு வேர்டை வச்சு எழுதுகிறேன். இப்போ க்யூட் அப்படின்னு எழுதுகிறேன். இப்போ இது பாருங்கள் உங்களுக்கு. இப்போ இதில் வந்து எந்த ஒரு போல்டிங்காகவும் எந்த ஒரு ஒரு லெட்டர்ஸும் உங்களுக்கு தெரியல இல்லையா, அந்த ஒரு லைன்ஸ் எதுவுமே தெரியல. இப்போ அதை கேலிகிராஃபியில் எழுதி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள். இப்போ தெரியுதா உங்களுக்கு கிளியராக? இந்த இடம் நல்லா தின்னாகவும் இந்த இடம் நல்லா திக்னஸாகவும் வந்திருக்கு. அதே மாதிரி இந்த யூக்கு முன்னாடி பாருங்கள், இந்த இடம் வந்து நல்லா தின்னாகவும் இந்த இடம் நல்லா திக்னஸாக வந்திருக்கு. இன்னொரு வேர்டும் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இது நார்மல் பெனில் எழுதி காட்டுறேன் பாருங்கள். நல்லா பாருங்கள். இது பார்க்கும்போது எப்படி இருக்குது உங்களுக்கு? நார்மலாக நம்ம யூஸ்வலாக எப்படி ஒரு பெண்ணை எழுதுவோமோ அந்த மாதிரி இருக்குது. இது நார்மலாக நம்ம ஒரு பெண்ணை வச்சு யூஸ் பண்ணி கர்சிவில் எழுதுகிறோம். இதே கேலிகிராஃபியில் கர்சிவில் எழுதுனா எப்படி இருக்கும்னு பாருங்கள். அது கொஞ்சம் நம்ம நல்லா டிசைனிங்காக எழுதுனா இப்படி இருக்கும் பாருங்கள். பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? இந்த இடம்லாம் ரொம்ப திக்னஸாகவும் இந்த இடம் நல்லா தின்னாகவும் இருக்கு இல்லையா? இது வந்து கேலிகிராஃபியில். நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. கேலிகிராஃபியில் நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதுக்குரிய பென்னும் ஸ்கெட்ச்லையும் மட்டும்தான் நீங்கள் எழுத முடியும். நார்மல் பெனில் எழுதவே முடியாது. இப்போ உங்களுக்கு இது கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதோட பேசிக்ஸை நம்ம என்னென்னங்கிறத பார்ப்போம். இப்போ பாருங்கள், பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் பாருங்கள். இது வந்து அப் ஸ்ட்ரோக்ஸ், சரிங்களா? உங்களுக்கு எழுதி காமிச்சிட்றேன். இது டவுன் ஸ்ட்ரோக். ஓகே, உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியாது. ஸோ நான் அதோட லெட்டர்ஸை வந்துட்டு நான் உங்களுக்கு எழுதியே காமிச்சிட்றேன். நல்லா இங்கை டிப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். இந்த இடம் தின்னாக வந்து இது நல்ல திக்னஸ் ஆகும். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா ஓவர் டர்ன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள். இது வந்து இந்த இடம் நல்ல திக்னஸாகவும் இது தின்னாகவும் இருக்கும். இது வந்து அண்டர் டர்ன் சொல்லுவாங்க. இது வந்து இந்த இடம் தின்னாகவும் இந்த இடம் தின்னாகவும் இந்த இடம் நல்லா போல்டாகவும் ப்ளஸ் இந்த இடம் கொஞ்சம் போல்டாகவும் இந்த போடும். இது வந்து இது பேர் வந்து காம்பவுண்டுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஓவலுங்கிறதுல இது நல்லா திக்காகவும் இது நல்லா தின்னாகவும் இருக்கும். இது வந்து ஓவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப் பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள்.
இந்த இடம் எவ்வளோ தின்னாக வந்திருக்கு, இந்த இடம் நல்லா போல்டாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசெண்டிங் லூப்னு சொல்ல போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று வந்துட்டு ஒரு டாட் மாதிரி வச்சு இப்படி இழுத்து விட்டோம்னா ப்ளஸ் அது வந்து கமான்னு சொல்லி டாட்டுன்னு சொல்லுவோம். பாருங்கள், இப்போ இதிலே வந்து இப்போ ஹெச் எழுதுகிறோன்னு பாருங்களேன், ஒரு லெட்ரு இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா? இந்த மாதிரி எழுதும்போது உங்களுக்கு இதில் எந்த ஒரு திக்னஸும் இருக்காது, தின்னும் எந்த ஒரு இதுவும் தெரியாது, நார்மலாக எழுதும். இதே வந்துட்டு நம்ம எப்படி இந்த பேசிக்ஸ் எல்லாம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணி, உங்களுக்கு தெரியும் இந்த அப்ஸ்ட்ரோக்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணி நம்ம லெட்டர்ஸ் எழுதலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்ஸ்ட்ரோக் யூஸ் பண்ணுவோம், கொஞ்சம் பெண்டிங் பண்ணி அப்புறம் ஹெச் போடும். புரியுதா உங்களுக்கு? இந்த தின்னஸ் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எழுதணும். இப்போ உங்களுக்காக வந்து ஒரு லெட்டர் வந்து நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன் பாருங்கள், எப்படி கேலிகிராஃபியில் எழுதணுங்கிறத. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பெனில் தான் வந்து இந்த மாதிரி தின்னாகவும் திக்காகவும் நார்மலாக நம்ம ஹேண்ட் ரைட்டிங்கை பார்க்குறத விட இந்த கேலிகிராஃபியில் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், கேலிகிராஃபியை வந்துட்டு இந்த மாதிரி பெனில் யூஸ் பண்ணி மட்டும்தான் நம்ம எழுத முடியும். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸில் வந்துட்டு கேலிகிராஃபியை பற்றி அன்பாக்சிங் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க போய் முன்னாடி உள்ள வீடியோவை நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் இதை பற்றி பாருங்கள். அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் கிளியராக புரியும். நெக்ஸ்ட் வீடியோஸில் எப்படி ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் எப்படி எழுதணுங்கிறத நான் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை அமைக்கிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.